வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. நம்மளோட சேனல்ல புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற டாப்பர்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு, அதாவது கஷ்டமான கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொஸ்டின் இருக்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ்லாம் போட்டாச்சு. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு வீடியோலையும் 10 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். எல்லாமே டஃப்பான கொஸ்டின்ஸ், அதுவும் ஸ்கூல் புக்ல இருந்து மட்டும்தான் இருக்க போகுது. நீங்க எந்த அளவுக்கு டீப்பா படிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், நீங்க டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா ஃபேஸ் பண்றதுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது பார்ட் 3 வீடியோ. பொதுவா இதுல இருக்கிற 10 கொஸ்டினுமே எது இருக்கும்னா, ஜிகேவும் தமிழ் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அது எந்தெந்த லெசன்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நானு அந்தந்த இடத்துலயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 1. டேஸ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரும்படி குற்றியலுகர சொற்கள் இல்லை. ஆப்ஷன் 1 இவ், ஆப்ஷன் 2 இப்பு, ஆப்ஷன் 3 ஈ, ஆப்ஷன் 4 இம்மு. உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகுது. கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல ஒரு நோட்ல நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் கரெக்ட், ராங் அப்படிங்கறது. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்திரலாம். ஆன்சர் இவ். அதாவது இவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து, அந்த எழுத்துக்கு அடுத்து குற்றியலுகர சொற்கள் வர மாதிரி எதுவுமே அமையாது. இது ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்க ஒரு கண்டென்ட் தான். ஓகேவா? இது ஒரு முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின். 1923ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தவர் யார்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 தியாகராஜ செட்டியார், ஆப்ஷன் 2 சிவஞானம் பிள்ளை, ஆப்ஷன் 3 சுப்புராயன், ஆப்ஷன் 4 ராமராய நிங்கார். உங்களோட டைம் 30 செகண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கெஸ் பண்ணிக்கோங்க, நான் அடுத்த ஆன்சரை சொல்றேன். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ராமராய நிங்கார். ஆக்சுவலா இந்த இது என்ன நீங்க படிச்சிருப்பீங்க புக்ல அப்படின்னா, 1920 நீதி கட்சி ஜெயிச்சு பதவிக்கு வந்துட்டாங்க. ஆனா 23ல பனகல் அரசர்னே நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஆனா இது அவரோட உண்மையான பேரு பனகல் அரசர் கிடையாது. அதோட ராஜான்றனால அந்த பேரே ஆயிடுச்சு. ஆனா அவரோட இயற்பெயர் தான் இந்த ராமராய நிங்கார் அப்படிங்கிறது. இது 2018ல குரூப் 2 கொஸ்டின்ல இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஏன்னா எல்லாரும் பனகல் அரசர்னே படிச்சிருவோம். பட் உண்மையான பேர் என்னன்னு தெரியாமவே போயிரும். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, இது ராமராய நிங்கார் தான் அவரோட ஒரிஜினல் நேம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஆங்கிலேய ஆட்சியில் கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நேரு அறிக்கை, இரண்டாவது ஆப்ஷன் ஆகஸ்ட் அறிக்கை, மூணாவது ஆப்ஷன் சார்லஸ் வுட் அறிக்கை, நாலாவது ஆப்ஷன் விக்டோரியா மகாராணி அறிக்கை. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆன்சரை கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். சார்லஸ் வுட் அறிக்கை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல போடப்பட்ட சார்லஸ் வுட் அறிக்கை தான் கல்வி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. நம்ம நாட்டுல கல்வியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த அறிக்கை ரொம்ப முக்கியமா இருந்ததுனால இத கல்வியில மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த பாடத்துல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா, விடுதலைக்கு முன் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்துல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் தான் இது. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, ஒரு சயின்ஸ் கொஸ்டின். இரு அடுத்தடுத்த ஒளி துடிப்புகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி 1/16 வினாடியை விட குறைவு எனில் நம் கண்களால் அவற்றை தனித்தனியே வேறுபடுத்த இயலாது.
இது டேஸ் எனப்படும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேக்குறாங்க. ஒளி துடிப்புனா என்ன? இந்த லைட். ஓகேவா? சவுண்ட் கிடையாது. லைட் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிட்ட பார்வை, 2வது ஆப்ஷன் பார்வை நீட்டிப்பு, 3வது ஆப்ஷன் தூர பார்வை, 4வது ஆப்ஷன் இவை அனைத்தும். இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் பார்வை நீட்டிப்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க ஒளியியல் லெசன்ல இருந்து எடுத்த கொஸ்டின். 5th கொஸ்டின் பாருங்க. அதிவீரராம பாண்டியரால் எழுதப்பட்ட எந்த நூல் வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படுகிறது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நருந்தொகை, 2வது ஆப்ஷன் நீலகேசி, 3வது ஆப்ஷன் அறநெறிச்சாரம், 4வது ஆப்ஷன் தகடூர் யாத்திரை. இதுல உங்களுக்கு நான் கொஸ்டின்லயே குடுத்துட்டேன். அதிவீரராம பாண்டியரால் எழுதப்பட்ட நூல்னு இன்னொரு ஹிண்ட்டும் குடுத்தாச்சு. அத வச்சு நீங்க ஈஸியா வந்து கெஸ் பண்ணிறலாம். ஏன்னா, இந்த கீழ இருக்க 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு தான் அதிவீரராம பாண்டியர் எழுதின நூல். அப்ப அதுக்கு தான் இந்த சிறப்பு பெயர் இருக்கும். வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற சிறப்பு பெயர். கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான சரியான விடைய பார்த்துடலாம். நருந்தொகை அப்படிங்கிறது தான் சரியான விடை. நருந்தொகை அப்படிங்கிற நூல் தான் அதிவீரராம பாண்டியர் எழுதினது. அதுக்கு வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்கு. நம்ம ஸ்கூல் புக்ல காசி காண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கு. அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. தன் நண்பன் மானவர்மனுக்காக இருமுறை இலங்கையை வென்ற மன்னர் யார்? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதலாம் மகேந்திரவர்மன், 2வது ஆப்ஷன் முதலாம் நரசிம்மவர்மன், 3வது ஆப்ஷன் 2ஆம் நந்திவர்மன், 4வது ஆப்ஷன் 2ஆம் பரமேஸ்வரவர்மன். இந்த 4 பேர்ல யார் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. இதுக்கான ஆன்சர் பாருங்க. முதலாம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அவரோட ஃப்ரெண்டுக்காக 2 தடவ வந்து இலங்கையை ஜெயிச்சு குடுத்துருக்காரு. இது எந்த பாடத்துல இருக்கு அப்படின்னா, தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற லெசன். இந்த லெசன் ரொம்ப முக்கியமானது. இது படிக்காம நம்ம போகவே முடியாது. ஓகேவா? அதுல இந்த பாயிண்ட்ட நீங்க தெளிவா பார்த்திருந்தீங்களா? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th கொஸ்டின் பாருங்க. நிறங்காட்டியாக பயன்படுத்தப்படும் லிட்மஸ் டேஸ் என்னும் தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது. லிட்மஸ் தாள தான் நம்ம வந்து அந்த நிறங்காட்டியா வந்து பயன்படுத்துவோம். அது எந்த தாவரத்துல இருந்து எடுக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 முட்டைக்கோஸ், ஆப்ஷன் 2 பீட்ரூட், ஆப்ஷன் 3 லைக்கன், ஆப்ஷன் 4 வந்து மேற்கண்ட அனைத்திலிருந்தும். இதுல எது சரியான விடை அப்படிங்கிறத 30 செகண்ட்ஸ்க்குள்ள கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியவே தெரியாத ஒரு கொஸ்டினா இருந்தாலும் பரவாயில்ல. ஆன்சரை கெஸ் பண்ண பழகிக்கோங்க. 4 ஆப்ஷன்ல இருந்து ஏதோ ஒரு டெக்னிக் மூலமா மத்த ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணி கரெக்ட்டானத சூஸ் பண்ண கத்துக்கோங்க. அதுவும் ஒரு டெக்னிக் தான். அதுவும் ஒரு ட்ரெய்னிங் தான் டிஎன்பிஎஸ்சில. ஓகே. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துரலாம். லைக்கன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. லைக்கன் அப்படிங்கிற தாவரத்துல இருந்து தான் அந்த நிறம் காட்டியா பயன்படுத்துற லிட்மஸ வந்து தயாரிக்கிறாங்க. இது எந்த பாடத்துல இருக்குன்னா, அமிலம், காரம், உப்புக்கள் பாடத்துல இருந்து இருக்கு. இது ரொம்ப ரொம்ப கெமிஸ்ட்ரியில முக்கியமான ஒரு லெசன். கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப போர்ஷன் கம்மி. அதனால நீங்க சயின்ஸ்ல படிக்கணும்னு நெனச்சா ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரிய முடிச்சுட்டு, அடுத்து பயாலஜிய படிச்சுட்டு, கடைசியில நீங்க பிசிக்ஸ் வந்தா போதும். அதுல அமிலம், காரம், உப்பு, உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், தனிமங்கள், சேர்மங்கள், அம் கார்பன் இது மட்டும் நீங்க படிச்சாலே போதும். இந்த 4 லெசன் மட்டும் கெமிஸ்ட்ரில. ஓகே. 8th கொஸ்டின் பாருங்க. தமிழ் கொஸ்டின்.
முட்டா சிறப்பின் பட்டினம் என பட்டினப்பாலை எந்த நாட்டின் சிறப்பை விவரிக்கிறது? பட்டினப்பாலையில இருக்கிற ஒரு கொட்டேஷன். ஆனா, அது எந்த நாட்ட சொல்லுது? பட்டினப்பாலை பொதுவாவே எந்த நாட்டுக்காக எந்த நாட்டோட சிறப்ப சொல்லும் தெரிஞ்சாலே நீங்க ஆன்ஸர் பண்ணிறலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேரநாடு, 2வது ஆப்ஷன் சோழ நாடு, 3வது பாண்டிய நாடு, 4 பல்லவ நாடு. இதுல எது சரியான விடை அப்படிங்கிறத 30 செகண்ட்ஸ்குள்ள கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். சோழ நாடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது எந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம் அப்படிங்கிறது. இது தமிழ் இல்ல. ஆக்சுவலா ஜிகே லெசன்ஸ்லேருந்து வந்தது தான். நம்ம ஜிகேலயும் தமிழக பண்பாடெல்லாம் படிப்போம் இல்லையா? 11த் எத்திக்ஸ் புக்ல இருக்கிற ஒரு லெசன். சோழ நாடு அப்படிங்கிறது சரியான விடை. ஓகே 9th கொஸ்டின் பாருங்க. இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியமா? நன்னூலா? இல்ல 2மேவா? இல்ல 2மே வராதா? 2லயுமே இது சொல்லப்படலையா? எது ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு இலக்கணம் அப்படின்னாலே தொல்காப்பியம் இல்ல நன்னூல் தான். இதுல எதுல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு? இதுக்கான சரியான விடைய பார்க்கலாம். சரியான விடை இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆக்சுவலா 2017 குரூப் 2 கொஸ்டின் பேப்பர்ல வந்த ஒரு கொஸ்டின் தான் இது. அப்போ ஆப்ஷன் கவர்மெண்ட்டே தப்பா குடுத்திருந்தாங்க. 4 ஆப்ஷனுமே குடுத்திருந்தாங்க. ஆனா, உண்மையிலேயே இந்த வார்த்தை தொல்காப்பியத்திலயும் ஒரு அதிகாரத்துல வருது, நன்னூல்லயும் வருது. அதனால 2லயுமே வரும் அப்படிங்கிறது தான் அப்போ கிரேஸ் மார்க் குடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஆனா சரியான விடை 2ம் சரி அப்படிங்கிறது தான். ஓகே 10th கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் உள்ள மொத்த தங்கச் சுரங்கங்கள் எத்தனை? ஆப்ஷன் 1 5, ஆப்ஷன் 2 2, ஆப்ஷன் 3 1, ஆப்ஷன் 4 3. மொத்தம் இந்தியா முழுக்கவே எத்தனை தங்கம் சுரங்கங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது எந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, எக்கனாமிக்ஸ்ல இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும் இல்லையா? அதுலேருந்து எடுத்த கொஸ்டின் தான் இது. 3 தங்க சுரங்கம் தான் மொத்தம் இருக்கு. அதுல 2 கர்நாடகாவிலும், 1 ஆந்திராவிலும் இருக்கு. கர்நாடகால உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கோலார் தங்க சுரங்கம் கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 2வது ரெய்ச்சூர்ல இருக்கிறது ஒண்ணு. இந்த 2ம் கர்நாடகால இருக்கு. ஆ தெ ஆந்திராவுல அனந்தபூர் ஓகேவா? அனந்த்பூர் இப்படிலாம் சொல்லுவாங்க. அங்க ஒரு இடத்துல இந்த தங்க சுரங்கம் இருக்கு. இவ்வளோதான் 10 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நீங்க இதுல எத்தன கொஸ்டின் கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து, உங்களோட ஸ்கோர நீங்க ரேட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் 8, 9 10 வரைக்கும் கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா இருந்தா 100% சான்ஸ் இருக்கு. 5, 6, 7ல இருந்தீங்கன்னா 80% நெருங்கிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க உங்கள இம்ப்ரூவ் பண்ணா போதும். அந்த லெசன கொஞ்சம் டீப்பா படிங்க போதும். 1, 2, 3, 4 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா 50, 50 சான்ஸ்ல இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா போட்டா போதும். ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஓகே. இதே மாதிரி பார்ட் 4ல உங்கள நான் திரும்ப மீட் பண்றேன். உங்களுக்கு மொத்தம் 50 பார்ட் வரைக்கும் இதுல வரப்போது. 500 கொஸ்டின்ஸ் நீங்க படிக்க போறீங்க. அந்த கொஸ்டின் ஒரு வீடியோ முடியும்போது அந்த 10 கொஸ்டினும் நல்ல ஒரு 2 தடவ, 3 தடவ நல்லா ரிப்பீட்டடா சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க குளோஸ் பண்ணி வைங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் திரும்ப அந்த கொஸ்டினே பார்க்காம டைரக்ட்டா எக்ஸாமுக்கு போனா கூட, அந்த கொஸ்டின ஆன்ஸர் பண்ற மாதிரி நீங்க நல்லா படிச்சுட்டு தான் நீங்க அந்த வீடியோவே குளோஸ் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. அடுத்த வீடியோல திரும்ப உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.